இன்னைக்கு ஹவுஸ் ஃபுல்லா டீப் கிளீன் பண்ண போறோம். எங்களுக்கு டிசம்பர் வந்துருச்சுனாலே டீப் கிளீன் டிசம்பர் தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு லிவிங் ரூமும், நான் உங்களோட ஃபேமிலி ரூமும் டீப் கிளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு எல்லாம் இங்க இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து நாங்க ஒரு ரூம்ல செட் பண்ணிட்டோம். ஸோ டிவி எல்லாம் எடுத்து நாங்க எங்களோட டைனிங்ல செட் பண்ணியாச்சு. ஃபேமிலி ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து நாங்க கராஜ்ல போட்டாச்சு. இந்த மாரி எதுவுமே இல்லாதப்ப கிளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ சோஃபா வந்து ஃபர்ஸ்ட்டு டீப் கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த வெட் வேக்யூம் வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் சோப்பெல்லாம் போட்டு கிளீன் பண்ணி நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் அதெல்லாமே வந்துட்டு பாத் டப்ல போட்டு ஊற வச்சாச்சு. இப்ப நாங்க வந்து கார்பெட் நெக்ஸ்ட் கிளீன் பண்ணோம். கார்பெட் கிளீன் பண்றதுக்காக வந்துட்டு நாங்க பன்னிங்ஸ்ல ரென்டலுக்கு எடுத்திருக்கிறோம். இந்த வந்துட்டு கார்பெட் டாக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அந்த மெஷின் மாதிரி இருக்கும். அது கார்பெட் கிளீன் பண்றதுக்கு. ஸோ அது வந்துட்டு நம்ம ரென்டலுக்கு நம்ம எடுத்தோம்னா 1 டேக்கு வந்துட்டு $50 அரவுண்ட் வருது. ஸோ அது எடுத்துட்டு அதோட லிக்விட் யூஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணா பயங்கரமா சூப்பர் கிளீன் ஆயிரும். இயர் ஃபுல்லா நம்ம வேக்யூம் மட்டும் போறதுனால இயர்லி ஒன்ஸ் இந்த மாரி கார்பெட் கிளீனர் வச்சுட்டு கிளீன் பண்றப்ப நம்மளோட கார்பெட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் எந்த இன்ஃபெக்ஷன் வராம